இன்னைக்கு சீமான் அவர் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், பெரிய கோலம், சிக்கல் கோலமெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த கோலத்து மேலே அவர் போய் நிற்கிறாரு. ஒரு மனைவி கேட்குறாங்க, ஏங்க கோலத்தை மிதிக்கிறீங்க? அதுக்கு அவர் சொல்கிறார், நான் கோலத்தை மிதிக்கலம்மா, கோலத்து மேலே நிற்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு கல்லை வச்சு எல்லோரும் ஒவ்வொருத்தர் வந்து ஒரு தேங்காய் உடைக்கிறது, பாக்கி இருக்கிறவங்களால ஓடி வந்து பொறுக்கிறது. செம காமெடிங்க. ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சீமான் உங்களுக்கு வந்து இந்த நிலைமை கண்டிப்பாக வரும். எங்கள் அண்ணனை பேச இந்த தேங்காவை, அதாவது திங்கிறக்கும் கூடி சோறு இல்லாமல் இந்த தேங்காவை போய் கோயிலில் பொறுக்கிறாங்க பாருங்கள், அந்த நிலைமை வருங்கிறத வந்து இறைவன் நீங்களே உங்கள் கண் கொண்டு பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து இந்த நிகழ்ச்சி உங்கள் வீட்டில். நாங்கள் எந்த வீட்லேயும் இந்த மாதிரி தேங்காவை உடச்சி போய் பொறுக்கி திங்கிறத நாங்கள் பார்த்ததே கிடையாது. நீங்கள் அதில் போட்டிருக்கீங்க, ஹெட்டிங் போட்டிருக்காரு, 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு. இந்த மாதிரி ஒரு 1000 படங்களை ஒரு மக்களுக்கு இன்றைக்கி வந்து குடும்பங்கள் வந்து பிரிஞ்சிட்ருக்கு. தாய் தந்தையை கொண்டு வந்து மூட்டையோட ரோட்டில் தள்ளி விட்டு போகிறான் ஒருத்தன். அந்த அம்மாவுக்கு ஒரு மூட்டை துணி, அந்த ஐயாவுக்கு ஒரு கட்டை பேக்கில் ஒரு துணியை போட்டு தள்ளி விட்டுட்டு போகிறான். மாமியாரை துரத்தி விடுறாங்க, மாமனாரை துரத்தி விடுறாங்க, தன்னந்தனியாக வாழணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற இந்த சூழ்நிலைகளில் இந்த சினிமாக்களுக்காவது ஒரு நல்ல படங்களை கொடுத்துருக்கலாம். குடும்ப படங்களை இன்னும் எத்தனையோ படங்களை கொடுத்து மக்களோட மனசில் நிறைஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் இந்த சினிமாவில் இருக்கும்போது சீமானை எங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அவருடைய குரல், அவர் பேசுகிற விதம் எல்லாமே நல்லா தான் பிடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த அரசியலுக்கு வந்து அதுவும் படும்பயங்கர இந்த பேச்சை மாற்றி பேசுகிற எண்ணம் எப்போ இந்த சீமானுக்கு வந்துருந்தோ அதுலேருந்து தான் எங்களுக்கு வந்து இந்த சீமான் வந்து ஒரு வெறுப்பான ஆளாக மாதிரி இருந்தார். கண்டிப்பாக வந்து நாங்கள் எங்கள் அண்ணன்லாம் வரலன்னா இந்த மரத்தை பேசுகிறாரே, மண்ணை பேசுகிறாரே, மலையை பேசுகிறாரேன்னு கண்டிப்பாக இந்த சீமானுக்கு தான் நாங்கள் வாக்களிச்சிருப்போம். ஏன்னா வேறு யாரும் இந்த உலகத்தை காப்பாற்றுறக்கு ஆள் இனி இல்லை. இந்த ஏடிஎம்கே டிஎம்கேக்கு தவிர வேறு யார் இருக்கார்? இந்த சீமான் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து இந்த சீமானுக்கு தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நான் சீமானுக்கெல்லாம் ஓட்டெல்லாம் போட்டதே கிடையாது, எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு விஜய் அவர்களை வந்து வாழ்த்தாமல் வந்து தூத்திக்கிட்டே இருக்கிற இந்த சீமானுக்கு வந்து கடைசி காலத்தில் இந்த தேங்காய் பொறுக்கிற நிகழ்ச்சி வந்து நான் இல்லாட்டி இந்த மண்ணில் நான் இறந்து போனாலும் இன்னும் இருக்கிற எல்லாருமே வந்து பார்ப்பீங்கிறத இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கும்போது இந்த பதிவை போடுறேன். எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு அப்புறம் இந்த உலகத்தில் வந்து இறைவனடி சேர்ந்தீங்கன்னா போதும்.